வேளச்சேரி மேம்பாலத்தில் 40 அடி உயரத்திலிருந்து குதித்து பெண் கம்ப்யூட்டர் என்ஜினியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரி விஜயநகர் 2 அடுக்கு புதிய மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பெண் திடீரென வண்டியை நிறுத்திவிட்டு பாலத்திலிருந்து கீழே குதித்தார். இரத்த காயங்களுடன் கிடந்த அந்த பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீஸ் விசாரணையில் அந்த பெண் செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுதா என்பது தெரிய வந்தது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு நன்மங்கலத்தைச் சேர்ந்த கார்த்திக் திருமணம் செய்து கொண்ட சுதாவிற்கு தற்போது 3 வயதில் மகன் இருப்பதும் தம்பதியர் இருவரும் கம்ப்யூட்டர் என்ஜினியர்களாக பணியாற்றி வருபவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கணவன் மனைவி இருவரும் 3 ஆண்டுகளாக புரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இவரது கணவர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். இதனால் மனமுடைந்து விரக்தியில் இருந்த சுதா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரது மரணத்திற்கு வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூரில் திமுக தொழிலதிபர் ஒருவர் பட்டப்பகலில் மகன் கண்முன்னே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூரைச் சேர்ந்தவர் பாபு. திமுக நிர்வாகியான இவர் தொழிலதிபரான நிலையில் காரைக்கால் துறைமுகத்தில் போக்குவரத்து வாகன ஒப்பந்ததாரராகவும் பணியாற்றி வந்தார். உறவினரின் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்க காரில் தஞ்சாவூர் வந்த பாபுவை கும்பல் வழிமறித்து அவரின் மகன் கண்முன்னே அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் இதன் பின்னணி குறித்தான விசாரணையை முடுக்கிவிட்ட நிலையில் கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே தொழில் போட்டி காரணமாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி திருவாரூர் மாவட்ட காவல் நிலையத்தில் பாபு ஏற்கனவே புகார் அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் நெய்வேலி NLC சுரங்கம் 1 மண்மேட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி மகன் சிவசங்கரன் நெய்வேலி அருகே உள்ள அகிலாண்ட கெங்காபுரம் கிராமத்தில் உள்ள தனது சகோதரி கனகா வீட்டிற்கு நேற்று சென்றுள்ளார். இந்த நிலையில் அவர் இன்று காலை NLC சுரங்கம் 1 மண்மேட்டு பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். சிவசங்கரன் உடலை கைப்பற்றிய நெய்வேலி தெர்மல் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அவரது உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே ஏரியில் குளிக்க சென்ற சிறுமி தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூவத்தூர் மடத்து தெருவைச் சேர்ந்த பிரசின்கா என்ற சிறுமி தனது தாய் மற்றும் உறவினர்களுடன் அங்குள்ள திம்மக்குட்டை ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். திடீரென அவர் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் மூழ்கி பலியானார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.